புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 21 தொடக்கம் 26. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்கரியோத்து யூதாசு அல்ல, மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். சிந்தனை: அன்பு என்பது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே என்று பலர் நாங்கள் எண்ணுவதில்லை. ஆயினும் இயேசு இதனையே அன்பு என்று வரையறுக்கின்றார். இயேசுவின் போதனையின் உண்மை தன்மையை விளங்கிக் கொள்வதற்கு நாம் முதலில் அன்பின் இயல்பை கருத்தில் கொள்ள வேண்டும். புனித தோமஸ் அக்வைனஸ் அன்பை ஓர் உணர்ச்சியாகவும் ஒரு செயலாகவும் வரையறுக்கின்றார். உணர்ச்சி என்ற முறையில் அது நமது மனித இயல்பின் ஒரு பகுதியாகும். இந்த அன்பு புலன்களால் உணரப்படுகின்ற உணவு, மனிதர்கள், இன்பமான செயல்கள் போன்றவற்றின் மீது நாம் கொள்ளுவதாகும். அன்பு ஓர் உணர்ச்சி என்ற முறையில் புலன்களோடு தொடர்புடையதாகவும் புலன்சார் பொருட்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளதாகவும் இருக்கின்றதால் அது மனித வாழ்வின் இன்றியமையாத ஒரு பங்கை வகிக்கிறது. ஆயினும் நன்மையான ஒன்று விரும்பத்தக்கதாக இருப்பதால் அது உண்மையிலே எமக்கு நல்லது என்றோ அல்லது கடவுளின் விருப்பத்துக்கு முழுமையாக ஏற்றது என்றோ அர்த்தமாகாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே இயேசு பேசுகின்ற அன்பு இந்த இயற்கை அன்பை கடந்து செல்கிறது. இது உணர்ச்சியையும் விருப்பத்தையும் உள்ளடக்கி இருப்பதால் அது முழுமையடையும் போது இறுதியில் அன்பாக மாறுகிறது. அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக அன்பு இது. இந்த அன்பு இயேசுவுடனான ஒன்றிப்பில் இருந்தே புறப்படுகின்றது. இந்த அன்பு அருளால் வளமூட்டப்படுகின்றது. இந்த அன்பு ஓர் உயர்ந்த பௌத்தறிவு சார்ந்த அறிவாற்றலின் செயலாகும். இந்த அன்பு மற்றவரின் நலனை நாடும். இந்த வெளிப்பாடே கடவுளின் கட்டளைகளை வெளிப்படுத்துவதாகவும் அமைகிறது. இயற்கை அன்புக்கும் இயேசு காட்டும் அன்புக்கும் இடையிலான வேறுபாடுகள் கடவுள் மீதும் மற்றவர்கள் மீதும் நாம் கொண்டுள்ள அன்பை ஆய்ந்து பார்க்க அழைக்கின்றது. கடவுள் மீதான நமது அன்பு உணர்ச்சி பூர்வமாக இருந்தால் அது மேலோட்டமானதும் சில வேளைகளில் தவறான ஆசைகளால் வழிநடத்தப்படுவதாகவும் இருக்கும். இறைவன் மீதான அன்பின் ஆணிவேரில் கீழ்ப்படிதல் அடங்கியுள்ளது. இந்த கீழ்ப்படிதல் 3 படிநிலைகளை கொண்டது. 1, நமது கட்டுப்பாடற்ற ஆசைகள் கடவுளின் விருப்பத்துக்கு எதிராக இருக்கின்ற போது நாம் நமது மனத்தால் இறைவனின் விருப்பத்தை புரிந்து கொண்டு அதை நம்பி அதனை மிக உயர்ந்த நன்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2,
மிக உயர்ந்த நன்மையாகிய இறைவனின் கட்டளைகளை நமது மனம் தெளிவாக உணர்ந்து புரிந்து கொண்டவுடன் நமது மனம் அவற்றை பின்பற்ற வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். 3, நாம் தேர்ந்தெடுத்த உயர்ந்த உண்மைகளை பின்பற்ற அல்லது அவற்றுக்கு கீழ்ப்படிந்து நடக்க இறை அருளை நாம் சார்ந்திருக்க வேண்டும். தந்தையின் விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமே அவரை அன்பு செய்ய வேண்டும் என்ற இயேசுவின் போதனையை இன்று சிந்திப்போம். எமக்கான அவருடைய அன்பு முழுமையானது. அவருடைய கட்டளைகள் எப்போதும் எமக்கு நன்மையானதே. இவற்றை நாம் சுமையாக பார்க்கக்கூடாது. அவை எமக்கு விடுதலை அளிக்கும். எனவே இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை அன்பு செய்யும் போது அவரோடும் அவருடைய தந்தையோடுமான ஓர் புதிய உறவு நமக்கு அருளப்படுகின்றது. அவர்கள் தம்மை எமக்கு வெளிப்படுத்தி எமது ஒவ்வொரு விருப்பத்தையும் அவர்கள் நிறைவு செய்வார்கள். செபம். ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் உம்மை எப்போதும் எங்கெங்கும் அன்பு செய்ய அருள் தாரும். ஆமென்.